தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு தேர்தலில் 100% வாக்களிப்பது குறித்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள், பணியாளர்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினரின் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தேர்தல் திருவிழா தமிழகத்தின் பெருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக தேர்தலில் வாக்காளர்கள் 100% வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் கலந்து கொண்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கவிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் ஓசூர் மாநகராட்சி ஆணையர் முகமது ஷபீர் ஆலம் ஆகியோர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தெரிவிக்கையில், தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 நடைபெறுவதை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 100% வாக்களிப்பது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம், உறுதிமொழி, விழிப்புணர்வு பேரணி, LED வாகனம் மூலம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த குறும்படங்கள் ஒளிபரப்பு என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 வாக்காளர்கள் 100% வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக கிருஷ்ணகிரி, பர்கூர், வேப்பனஹள்ளி, காவேரிப்பட்டினம் ஆகிய ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மகளிர் திட்ட உதவி திட்ட அலுவலர்கள், ஊராட்சி செயலர்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினர் மற்றும் பணியாளர்கள் என மொத்தம் 570 நபர்கள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியானது கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் துவங்கி ராயக்கோட்டை சாலை, ராயக்கோட்டை மேம்பாலம், வெங்கடாபுரம் ஊராட்சி, சுங்கச்சாவடி வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை வந்தடைந்தது. மேலும் இப்பேரணியில் என் வாக்கு, என் உரிமை, எனது இந்தியா, எனது வாக்கு, வாக்களிப்பதில் பெருமை கொள்வோம், இன்று விரலில் மை, நாளை நாட்டிற்கு நன்மை, தவறாமல் வாக்களிப்பது வாக்காளர்களின் கடமை, ஒவ்வொரு வாக்கும் மதிப்புடையது உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் இருசக்கர வாகனத்தில் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். எனவே வாக்காளர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை பதிவு செய்ய முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன், ஊடக மைய பொறுப்பு அலுவலர் மோகன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவபிரகாசம், உமாசங்கர், சரவணன், செந்தில், குமரேசன், பாப்பி பிரான்சினா, கலா, உதவி திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் ராஜீவ்காந்தி, தேர்தல் விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.